ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோபை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்னோடய ஃபுல் வார்ட்ரோபு. இதில் அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் நம்ம ட்ரெஸ்ஸிங் ஏரியாக்காக டிசைன் பண்ணது. இதில் பார்த்திங்கன்னா 5 பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு இது நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எது எதில் நான் வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னு. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் பாக்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஓல்டு ஜுவல்லரி, அதாவது ஒரு 4-5 இயர்ஸ் பிஃபோராக ட்ரெண்டிங்கில் இருந்த ஜுவல்லரிஸ் தான் நான் வந்து அந்த பாக்ஸில் அந்த பவுச்சில் வச்சுருக்கேன். அந்த பவுச் என்கிட்ட கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக இருக்குது. அண்ட் அந்த குட்டி பாக்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா பழைய ஜுவல்ஸ் தான் இருக்குது. அது ரொம்ப இப்போ வந்து அது ட்ரெண்டில் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டுலேயும் ஈச் வந்து 4 செக்மெண்ட்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே டிமார்ட்டில் நான் வாங்கினது தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப்புக்கு மட்டுமே நான் வந்து வச்சுருக்கேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா அங்கே எப்போவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிந்தி வந்து அங்கே வந்து நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நான் ஹைடெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏதாவது ட்ரெடிஷ்னலாக தேவைப்பட்டுச்சுன்னா அது உள்ளே நான் 2-3 இது அந்த மாதிரி பிச்சு அந்த இதை மட்டும் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுன்றதுனால மாய்ஸ்சரைசர் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஒன்ஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்க்கு வந்து ப்ரைமர், ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் இந்த 3rd கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கேன். இங்கே வந்து அதுக்கு தேவையான ப்ரைமர், ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் கலர் கரெக்டர் அது எல்லாத்தையுமே அந்த இடத்துல வச்சுருக்கேன், ஃபேஸ்க்கு தேவையானது எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் முடிச்சதுக்கப்புறம் ஐ தேவைப்படும்ல, ஐக்கு வந்து லைனரு, மஸ்காரா அது எல்லாமே இந்த 2 கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கேன். இந்த 2லேயுமே ஐக்குரியது மட்டும்தான் இருக்குது. ஐ ஷேடோ, மஸ்காரா, இல்லை ஐ பென்சில் எல்லாமே ரிலேட்டட் டு ஐஸ் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் ஐ நம்ம மேக்கப் பண்ணும்போது நம்மளுக்கு க்ளோஸாக பார்க்கணுன்றதுக்காக அங்கே ஒரு மிரர் வச்சுருக்கேன். அந்த மிரர் யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸாக ஐஸை வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுவோம். காம்பேக்ட் ஆக்சுவலாக இதில் வச்சுருக்கணும், பட் என்னோடய காம்பேக்ட் வந்து உடஞ்சிருச்சு. அதை சாய்ச்சி வச்சாக்கா கண்டிப்பாக அதில் இருக்கிற அந்த பவுடர்லாம் வந்து கீழே வந்துடும். ரொம்ப டேமேஜான கண்டிஷனில் இருக்கிறதுனால அது அங்கே வைக்கக்கூடாது, ஃப்ளாட்டாக வைக்கணுன்றதுக்காக நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இல்லைன்னா நான் இங்கே தான் அந்த இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் அது அங்கே வச்சுருப்பேன். ஸோ தேவையான ப்ரஷஸ் அங்கே இருக்குது அண்ட் லிப்ஸ் தேவையானது எல்லாமே அங்கே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டா இருக்குல்ல, இது வந்து 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடியது. இதில் பேசிக்காக நம்மளுக்கு என்ன எசென்ஷியலாக தேவைப்படும், சேஃப்டி பின்னு, அதுக்கப்புறம் வந்து இது பூக்குத்துற பின்னு, அதுக்கப்புறம் இந்த டிக்டாக்கு இதெல்லாம் எங்கே போகும்னே தெரியாது, எவ்வளோ வாங்கினாலும் தொலைஞ்சு போயிடும். அதை வந்து இங்கே பேசிக்கான இடத்துல இந்த இடத்துல வச்சுருக்கேன். அண்ட் மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டு தான் அங்கேயும் வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேக்கில் ஃபுல்லாக நம்மளுக்கு யூஸ் பண்ணுற அந்த டியோட்ரண்ட்டு, அதுக்கப்புறம் பர்ஃப்யூம்ஸு அதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் வாட்ச் கலெக்ஷனு. உள்ளே நிறைய வாட்சஸ் இருக்குது. என்னோடது, என் ஹஸ்பண்டோடது, என் பையனோடது எல்லாமே இருக்குது. ஆனால் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற இந்த ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் நான் மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் ஒரு சின்ன மிரர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே இயரிங் கலெக்ஷன்ஸ் தான், இன்க்ளூடிங் தி ஸ்மால் பாக்ஸு. இது வந்து இப்போ புதுசாக வாங்கினதுனால இன்னும் பாக்ஸ்குள்ளே போகல. அண்ட் ஃபஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ட்ரெடிஷ்னல் இல்லாமல் சில அவுட்ஃபிட்ஸ்க்கு போடுற மாதிரியானது, ஓகேவா. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச அந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து போட்டிருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து ஜும்கா கலெக்ஷன் தான் இருக்குது. கோல்டு ஜும்கா, அதுக்கப்புறம் பெரிய பெரிய இயரிங்ஸு. இதில் பார்த்திங்கன்னா சில்வரில் பெரிய இயரிங்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து கலர்ஸில் பெரிய பெரிய இயரிங்ஸ் இருக்கும். அண்ட் இந்த குட்டி பாக்ஸில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு போடுற மாதிரி எந்த கீழே தொங்காமல் ஸ்டட்டு டைப்பான இயரிங் மட்டும் இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன். அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறதுல இது ஃபுல்லாகவே நெயில் பாலிஷ் தான். கலர் கலர் நெயில் பாலிஷ் உள்ளே இருக்குது. நெயில் பாலிஷ்க்கு தேவையான நெயில் ரிமூவர், இது வந்து ஒரு சின்ன சின்ன வைப்ஸ் மாதிரி இருக்கும்ல ரிமூவர்லேயே, அந்த இது எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த பாக்ஸில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, இருங்க கொஞ்சம் ஓப்பன் பண்ண முடியல.
இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இந்த பாக்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் பேண்ட்ஸ் தான் இருக்குது. டெய்லி நம்ம யூசேஜ் பண்ணுற ரப்பர் பேண்ட்ஸ் தான் இது ஃபுல்லாத்துலேயுமே வச்சுருக்கேன். குட்டி குட்டி ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குது. எனக்கு பெரிய லாங் ஹேர் கிடையாது. ஸோ எனக்கு குட்டி ரப்பர் பேண்ட்ஸே மோர் தென் எனஃப். ஸோ அது எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்கேன். இது எக்ஸ்ட்ராவாக நான் அடிஷ்னலாக மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கேன். அண்ட் இந்த 2 பாக்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா கிளச்சஸ் அண்ட் கிளிப்ஸ் தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு 5 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இது என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் ஃபுல்லாமே ரிங்ஸ் தான் இருக்கும். ரிங்லேயுமே சில்வர் தனியாக அண்ட் இது ஃபுல்லாமே கோல்டன் அந்த ஸ்டோன் ரிங்ஸ் எல்லாமே இதில் தனியாக வச்சுருக்கேன். நீங்கள் வாங்குகிற எல்லா கோல்டு பிளேட்டட் ஐட்டமையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா போட்டிங்கன்னா ஈஸியாக கருத்துரும். உள்ளே ஒரு காட்டனோ இல்லை டிஷ்யூஸோ வச்சிங்கன்னா லாங் லைஃப் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆங்க்லெட் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்கேன். ஆங்க்லெட்லேயும் கோல்டன் ஆங்க்லெட்டை நான் இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு, அதாவது நம்ம ஒரு 400 500 அந்த மாதிரி வாங்குவோம்ல, அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வியர் போடுறதுக்கான இது எல்லாத்தையுமே வந்து அந்த மாதிரியான ஒரு டப்பாவில் காட்டன் இது போட்டு தான் நான் வச்சுருக்கேன். இந்த இதில் சிம்பிளாக ஒரு தின் செயின் வந்து ஒரு பெண்டன்ட் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் அண்டு ப்ரேஸ்லெட் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வித் ஒன் பெண்டன்ட் இருக்கிற மாதிரியான செயின் கலெக்ஷன்ஸ் அதில் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கிராண்டாக யூஸ் பண்ணக்கூடிய ரப்பர் பேண்ட் அண்ட் கிளிப்ஸ் அங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஒன்லி பேங்கிள்ஸ் தான் நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கிளாஸ் பேங்கிள்ஸ் இருக்குது. இப்போ ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்ததில் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்த பேங்கிளோட பேரப் பண்ணிக்கிறது, உள்ளே மிக்ஸ்அப் பண்ணிக்கிறது, சைடில் போடுறது அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா த்ரெட் பேங்கிள். எனக்கு இது ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆசையாக கிஃப்ட் பண்ணாங்க, அவங்களே பண்ணினது. அண்ட் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவுமே கிளாஸ் பேங்கிள்ஸ் தான். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்துக்கிட்டு இருந்த அந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தான் இதில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிற இந்த பாக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டில் கிடைச்சது. ரிட்டர்ன் கிஃப்ட்டில் இந்த மாதிரி பேங்கிள் பாக்ஸ் அந்த கொடுத்தாங்க பேபி ஷவருக்கு, அதை நான் யூஸ் பண்ணி தான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா மெட்டல் பேங்கிள்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பாக்ஸ்லேயுமே ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒன்று ஒன்று இருக்குது. இன்னொரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ சில்வரில் போடக்கூடிய ஷார்ட் செயின்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஆரம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பவுச்சில் எஸ்பெஷலி இந்த பவுச்சுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்னா கோல்டு பேங்கிள்ஸ், அதாவது கோல்டு கிடையாது, கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பேங்கிள்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். எல்லா பேங்கிளுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிளாக இருக்கட்டும் இல்லை ஸ்டெட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஒரு காட்டன்லேயோ இல்லை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ ரேப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டில் ஊருக்கு போகும்போது இருக்கக்கூடிய டிஷ்யூ, கிளாஸஸ்ஸு, அதுக்கப்புறம் ஹேருக்கு தேவையான ப்ளோ ட்ரை, இந்த மாதிரி எல்லாமே கடைசி கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட கபோர்டை இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கலையாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கலையும். ஒவ்வொரு டைமும் நம்ம வெளியில் போயிட்டு திருப்பி வரும்போது அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம டைம் கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சா வச்ச பொருளை வச்ச இடத்துல வச்சா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.